அதாவது அண்ணாமலை யார் அப்படின்னு கேட்டதை நடுவுல பாஸ் விட்டு கேட்டிருக்காங்க. நீங்க அதை பாஸ் இல்லாம எடுத்து பாருங்க. அண்ணாமலை யார்? அண்ணாமலைன்றது ஒண்ணுமே கிடையாது, அவர் பூஜ்யம். ஆனா மேலிடம் தான் அவரை பெருசா நம்பினாங்க அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு மேலிடத்தை கழுவி ஊத்துறாங்களோ சிவா. எனக்கு இன்னும் அப்படிதான் டவுட் வருது. அடுத்தது அண்ணாமலை இஸ் அ ஃபெயில்டு ப்ராடக்ட் அப்படின்னா தமிழகத்துல பாஜகவே ஃபெயில்டு ப்ராடக்ட். அதாவது இந்தியாவில 22 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு பெருமையா சொன்னாங்க தமிழிசை அவர்கள். தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாலே நீங்க அப்படியே எரிச்சல் வந்துருது உங்களுக்கு. எல்லா இடத்துலயும் ஜெயிச்சா அவங்களுக்கு மந்திரி பதவியோ இல்ல எந்த பதவியோ கொடுப்பாங்க. பாஜக தோத்தாதான் பதவி கொடுக்கறதுன்னு டெம்ப்ளேட் வச்சுட்டாங்க. அப்புறம் நீங்க பாட்டுக்கு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா பதவி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி, அண்ணாமலை ஒண்ணுமே சாதிக்கல பாஜகவுக்காக அப்படின்னு சொன்னா அப்ப பாஜகவே ஒன்னும் சாதிக்கலன்னு தானே அர்த்தம். ராஜினாமா பண்றதுன்னா பண்ணிட்டு போயிட்டா அது அவங்க சுதந்திரம். ஆனா அவங்களெல்லாம் நீங்க கட்சியில சேர்க்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம்னாரு. உடனே திரும்ப அவர்கள் பக்கத்துல உட்காந்தீங்கன்னு நாங்க தடுக்கலன்னா இன்னும் 20 பேர் ராஜினாமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அதிமுகல இருக்கவங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்க கட்சியில இருக்கவங்களே அங்க கொண்டு போய் சேர்ந்து நிக்கிறாங்க. அதை தடுக்க துப்பு இல்ல, பக்கு இல்ல, கேள்வி கேட்க நாதி இல்ல, திராணி இல்ல. இவங்கெல்லாம் எங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாஜக RSS பெற்றெடுத்த பிள்ளைகளோட இவங்க போயிட்டு கூட்டணியில் இருக்காங்க. கேடு. இதை விட ஒரு கேவலமான அரசியல் நிகழ்வு நீங்க பார்க்கவே முடியாது. அப்கோர்ஸ் கம்யூனிஸ்டுகள்னு வந்த பிறகு அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கும் லோவாவும் அவங்க போவாங்க. அது நம்ம பின்னாடி என்னைக்கு வருதுன்னு பார்க்கலாம். தென்னவன் மீடியா நண்பர்களே, நீங்க நம்ம சேனலுக்கு கொடுக்குற ஆதரவு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. நீங்க பார்த்துருக்க வியூவர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் செய்துட்டு பார்த்தீங்கன்னா மேலும் ஆதரவா இருக்கும். நன்றி. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சிவா. அருண், நம்ம எவ்வளவுதான் அண்ணாமலைய தனிப்பட்ட முறையில அவரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் சில பாஜக தலைவர்கள் நம்ம டெய்லி அதை ஒரு பேசக்கூடிய நிலைக்கு தள்ளி விட்டுறாங்க. ஏன்னா அதை அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு சிலருடைய கமெண்ட் எல்லாம் இருக்கு. ஸோ முதல் கமெண்ட் 2 நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை யார் அப்படின்னு H ராஜா கேட்டிருந்தாரு. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வர விரும்புறேன். அண்ணாமலை யார் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு அண்ணாமலை பேரையே தவிர்க்க முயற்சி பண்ணிட்டு தமிழிசை ஒரு பேட்டி கொடுத்துட்டு கடைசியில அதை நீங்க தவிர்க்க முயற்சி பண்றீங்களா அப்படின்னு கேட்டபோது அண்ணாமலை இஸ் எ ஃபெயில்டு பாலிட்டிஷியன் அப்படின்னு தமிழிசை சொல்றாங்க. ஸோ இது அண்ணாமலையை தவிர்த்துட்டு H ராஜா அரசியல் செய்யணும்னு நினைக்கிறதுனால பேரை சொல்லாம விட்டாரா, இல்லாட்டி அண்ணாமலை இஸ் எ ஃபெயில்டு பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்றதுனால தங்களுடைய மதிப்பு உயரும் அப்படின்னு தமிழிசை நினைக்கிறாங்களா? உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அண்ணாமலை யார் அப்படின்னு கேட்டதை நடுவுல பாஸ் விட்டு கேட்டிருக்காங்க. நீங்க அதை பாஸ் இல்லாம எடுத்து பாருங்க. அண்ணாமலை யார்? அவ்வளவுதான். யாருன்னு கேட்கிற அளவுக்கு இருந்த ஒருத்தரை மேலிடம் செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்த உடனே துணைத் தலைவர் ஆக்கியிருக்காங்க. ஒரு வருட காலத்துக்குள்ள அவரை மாநில தலைவரே ஆக்கிட்டு அவரு சொன்னதை கேட்டு கூட்டணியை உடைத்து இப்படிதானே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மேலிடம் என்ன அந்த அளவுக்கு இன்னசென்டா இக்னரண்டா இருந்தாங்க. நாங்க தான் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தோம். அண்ணாமலைன்றது ஒண்ணுமே கிடையாது, அவர் பூஜ்யம். ஆனா மேலிடம் தான் அவரை பெருசா நம்பினாங்க அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு மேலிடத்தை கழுவி ஊத்துறாங்களோ சிவா. எனக்கு இன்னும் அப்படிதான் டவுட் வருது. சரி, இங்க லோக்கல்ல இருக்க யாரோ சேர்த்துருந்தாங்க, அவர் இருந்தாரு போனாருன்னு. இப்போ CTR நிர்மல்குமார் அவர்கள் அவரு பாஜகல இருந்து அதிமுக போனாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து தவேகால போனாரு. அவரை பத்தி எல்லாம் இந்த அளவுக்கு எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் இல்லை. ஏன்னா அவரா சேர்ந்தாரு, மாநில தலைமை அப்படி இப்படி அதோட போயிடுச்சு. இவருக்கு இவங்களே திருப்பி சொல்றாங்க. மோடி அவர்கள் அவரே அவருடைய அந்த ஜீப்ல கான்வாயில போற ஜீப்ல ஏத்திட்டு அவ்வளவு நேரம் பேசிட்டு போனாரு. அமித்ஷா அவர்கள் இவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னா அப்போ அவங்க எல்லாம் தப்பு கணக்கு போட்டாங்க. நாங்க தான் சரியானவர்கள். அன்னைக்கே அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். இங்க தமிழிசை அவர்களோ, பொன்னார் அவர்களோ, இல்ல CPR அவர்களோ, H ராஜா அவர்களோ, இல்ல இல கணேசன் அவர்களோ அவங்கெல்லாம் தான் கட்சியை பெருசா வளர்த்துட்டு போனாங்க. அண்ணாமலை ஒண்ணுமே கிடையாது, ஆனா மேலிடம் ஏமாந்து விட்டது
அவர்கள் தான் உண்மையான ஏமாந்த சோனகிரிகள் அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு இவங்க வந்து அண்ணாமலை ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அளவுக்கு பாஜக மேலிடத்தை வந்து இவங்க கழுவி ஊத்துறாங்கன்னு அர்த்தம். இது தெரிஞ்சு செய்யறாங்களா இல்ல இதுதான் சான்ஸ் அவங்கள போட்டு தோச்சி காய போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாங்களா அது எனக்கு தெரியாது. நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். அடுத்தது அண்ணாமலை இஸ் a failed ப்ராடக்ட் அப்படின்னா தமிழகத்துல பாஜகவே ஃபெயில்டு ப்ராடக்டா தான் இருக்குது. இதுல நீங்க என்ன அண்ணாமலை பார்த்து இழிச்சுதான் பித்தல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்லங்க, இப்போ இந்தியாவில 22 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்னு பெருமையா சொன்னாங்க தமிழிசை அவர்கள். தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாலே நீங்க வந்து அப்படியே எரிச்சல் வந்துருதா உங்களுக்கு? நீங்க வேற நீங்க பாஜகவை பத்தி அது நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி. இப்ப சமீபத்துல இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற ஒரு காலத்துல வந்து பாஜகவில் இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாரு 100 வருஷம் ஆனாலும் பாஜக இங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க இன்னும் 1000 வருஷம் இல்ல 100 யுகம் ஆனாலும் பாஜக இங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அவர் உண்மை தாங்க பேசுறாரு. நாங்க வந்து 3% டச் பண்ண மாட்டோம் இப்படிதான் சொல்லிட்டு போவாங்க போல இது. அதே பாஜக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு பாருங்க, அது நீ சொல்ற நீ இப்படி சொல்லாத அப்படின்னு அவங்க கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு ஒரு கட்சி இத வந்து அதாவது எல்லா இடத்துலயும் ஜெயிச்சா அவங்களுக்கு வந்து மந்திரி பதவியோ இல்ல எந்த பதவியோ கொடுப்பாங்க. பாஜக தோத்தாதான் பதவி கொடுக்கறதுன்னு டெம்ப்ளேட் வச்சுட்டாங்க. அப்புறம் நீங்க பாட்டுக்கு ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா பதவி இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த பயமோ என்னவோ தெரியல. எச் ராஜா அவர்கள் வந்து தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் நல்ல தலைவராகத்தான் இருக்கின்றார். ஆனா அவருக்கு என்ன கம்பன்ஷனோ தெரியல. அண்ணாமலை யார் அப்படின்னு கேட்டிருக்காருன்னு சொல்றீங்க. சரி ரைட்டு, அவர் யாருன்னே தெரியாம தான் இத்தனை வருஷம் அவரை தலைவரா வச்சிருந்தாங்க போல இருக்கு. யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், யாருன்னே தெரியாத ஒருத்தரை வந்து பிரதம மந்திரியே அவருடைய ஜீப்ல ஏத்திட்டு போறாரு, அவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசுறாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தர் சொன்னதை கேட்டு கூட்டணியை உடைச்சிட்டு தனியா நிக்கிறீங்க. இதெல்லாம் பாஜக மட்டும்தான் நடக்கும், யாருன்னே தெரியாத ஒருத்தரால. இதுக்கு மேல நான் ஏதாவது அண்ணாமலை வந்து தலைவரா இருந்த சமயத்துல ஒரு 3 மாசம் அவர் வந்து லண்டன்ல படிக்க போயிருந்த போது எச் ராஜாவை தான் ஒரு பொறுப்பு தலைமையா வச்சிருந்தாங்க. சோ தனக்கு முன்னாடி தலைவர் யாருன்னே தெரியாம வந்து எச் ராஜா வந்து பொறுப்பு தலைவரா இருந்திருப்பாரா? ஒருத்தர் கட்சியை விட்டு வெளில போயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன பண்ணலாம், வழக்கமா என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து இந்த பதவிக்கு ஆசைப்பட்டார், இல்ல இந்த பதவியை கேட்டார், இல்ல வந்து அவர் ஊழல் பண்ணிட்டார், அவர் அவங்களோட இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா பாஜகல தான் புதுமையா அவர் ஒண்ணுமே செய்யல. சரி, அண்ணாமலை ஒண்ணுமே சாதிக்கல பாஜகவுக்காக அப்படின்னு சொன்னா அப்ப பாஜகவே ஒன்னும் சாதிக்கலன்னு தானே அர்த்தம். யாரா அண்ணாமலை இருந்த போதுதான் வந்து ஓட்டு சதவீதம் வந்து ரொம்ப கணிசமா ஒசந்துட்டு, அண்ணாமலை இருந்த போதுதான் துரைமுருகன் வந்து பாஜக ராட்சசத்தனமா வளர்றது அப்படின்னாரு. அதான் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, சீட்டு அதுதான் பேசணும் அப்படின்னு. சரி, சீட்ல மட்டும் நீங்க என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க? அண்ணாமலையை வந்து இன்னி வரைக்கும் அவங்களால பதவிக்கு ஆசைப்பட்டார், அவர் மந்திரி பதவி கேட்டாருன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன பண்றாங்க, ஒண்ணுமே சாதிக்கலன்றாங்க. யாரா இருந்தாலும் நம்முடைய சாதனை என்னன்றத கொஞ்சம் அப்படி ஹைப் பண்ணி தான் சொல்லுவோம். இப்போ நீங்களே ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, சார் எங்களுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சார், இவ்வளவு வியூஸ் எல்லாம் போயிருக்கு சார், அது எது அதிகமா இருக்கோ அதைத்தான் நீங்க கோட் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு சார் 5 வருஷம் ஆச்சு சார், 1 லட்சமே வரல சார், எங்களெல்லாம் வந்து சில வீடியோ எல்லாம் 1000 கூட போகாது சார் இப்படின்னு சொல்லி யாரையாவது நீங்க இன்டர்வியூ கூப்பிடுவீங்களா? அப்போ நீங்களே உங்க மேல வந்து மதிப்பை குறைச்சிக்கிறீங்கன்னும் போது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இதுதான் நான் சொல்றேன். அண்ணாமலை ஒன்னும் சாதிக்கல அப்படின்னு சொன்னா இப்ப இந்த கிரிக்கெட் டீம்ல எடுத்துக்காங்க. உங்க டீம் வந்து ஜெயிச்சிருக்குது, கப்பு வாங்கி இருக்குது, ஆனா அதுல வந்து கேப்டனா கொண்டு வந்தவர் ரன் அடியில டக் அவுட் ஆயிடுறாரு, இப்படியே பண்ணிட்டு இருக்காருன்னா அது பாருங்க, அவர் என்னங்க சாதிச்சார் அப்படி கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது. ஏன்னா மீதி 10 பேர் சேர்ந்து கப்பு வாங்கி கொடுத்துக்கிறீங்க, அவர் எதுவுமே பண்ணலன்னாலும் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா வெரி குட். இப்ப பாஜக வந்து இந்த 26 தேர்தல்ல ஒரு பெரிய அளவுல அட்லீஸ்ட் வாக்கு சதவீதமோ அப்படி இல்லைன்னா வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸோ ஏதோ ஒரு சாதனை பண்ணி, இல்ல வேற எந்த காலகட்டத்திலேயோ ஏதாவது ஒரு அண்ணாமலை அவர்கள் அச்சீவ் பண்ண விஷயத்த அதை தாண்டி அவங்க பண்ணிருந்தாங்கன்னு சொன்னா அவரு எனக்கு பெருசா பண்ணிட்டாரு. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா நியாயம். நீங்களே டக் அவுட் ஆகி நிக்கிறீங்க எல்லாரும். இதுல பெருமையா வேற சொல்லி நிக்கிறீங்க. பாருங்க, நாங்க வந்து 3% தான், 11 பொய்.
3% தான். நீங்க ஏன் அதை வந்து 11 சொல்றீங்க அப்படின்னு நீங்களே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா சரி ரைட். அப்ப இவங்களுக்கு அண்ணாமலை பார்த்தா எரியத்தான் செய்யும். ஏன்னா 10 பேருமே டக் அவுட் ஆயிட்டு யாரோ ஒருத்தன் மட்டும் 10 ரன் அடிக்கிறான் அப்படின்னும் போது நாங்கெல்லாம் டக் அவுட் ஆயிட்டு நிக்கிறோம், நீ மட்டும் 10 ரன் அடிச்சுன்னுக்கிற, ஒண்ணு நீயும் டக் அவுட் ஆகு இல்ல வெளில போ, இப்படிதானே சொல்லுவான் சிவா. அதைத்தான் சொல்லி நிக்கிறாங்கன்னு எடுத்துட்டு போவீங்களா அதை விட்டுப்புட்டு? சரி, நம்ம நடப்பு அரசியலுக்கு வருவோம். அதாவது தாவேகாவோட அரசியல். ஸோ தாவேகா பல கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை தம் பக்கம் ஈர்க்கிறது. நான் வந்து குதிரை பேரம், சோஃபா பேரம் அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த விரும்பல. பட் அது நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். பட் தாவேகா பல கட்சிகள்ல இருந்து இருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு வந்து சிபிஐல இருந்து மகேந்திரன் கூட பெரிய தலைவர். சிபிஐ போல ஒரு கட்சியை உடைச்சு அவங்க வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு தாவேகா வந்து எல்லால இருக்குது. ஸோ இதை வந்து திமுக எப்படி கையாள போறது அப்படின்னு ஒரு செய்தி உலா வருதுன்னா, ஆபரேஷன் எஸ். அதாவது சபாநாயகரை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சட்டசபையை நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு திட்டமிடுறாங்களாம். அதாவது இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களை நம்பரை கணிசமா குறைக்கணும், நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் ஆகணும்னா. அதனால ஒரு 10ல இருந்து 15 வரைக்கும் தாவேகா எம்எல்ஏக்களை, அதாவது திமுக அந்த மாதிரி வேற கழகங்கள்ல இருந்து போய் இப்ப அவங்களுக்குலாம் தாவேகா வந்து ஒரு பதவியோ ஏதோ கொடுக்கல. அவங்கள ஈர்க்கிறதுக்கு வந்து உதயநிதி முயற்சி பண்றதாகவும், அது மூலமா எம்எல்ஏக்களோட எண்ணிக்கையை குறைச்சு, ஸோ எவ்வளவு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா எவ்வளவு வேணுமோ அந்த நம்பரை வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை செயல்பட விடாம தடுத்து நிறுத்தத்துக்கு ஆட்சியை கலைப்புக்கு ஏற்பாடு பண்றதா வந்து ஒரு செய்தி ரொம்ப பலமா உள்ளா வருது. அதை வந்து இப்ப தாவேகா வந்து வெற்றிகரமா மத்தவங்களை இழுக்கிறதா, திமுக இப்ப வெற்றிகரமா இழுக்க போறதா? யார் ஜெயிப்பாங்க? உதய் வெர்சஸ் விஜய். நல்ல விஷுவல் திங்கிங்கா தான் நான் பாக்குறேன். முதல்ல வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் மகேந்திரன் அவர்கள், அவர் வந்து தாவேகால ஜாயின் பண்ண விஷயத்துக்கு போலாம். நார்மலா மற்ற கட்சிகள் இருந்து எல்லா கட்சிகள்ல இருந்தும் இந்த கட்சியில நாங்க போறது இல்ல வெளில வருது தனி கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல அப்படின்னு வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது, அதுவும் கம்யூனிஸ்ட் இல்லாத கட்சிக்கு போறது அப்படின்றது வந்து ரொம்ப ரேர். முன்னாடி வந்து சுப்பு அப்படின்னு அவர் ஒரு இருந்தாருங்க. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்துல எல்லா கட்சிகள்லயும் அந்த காலகட்டத்தில் இருந்த கட்சிகள்லாம் வந்துட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரொம்ப ரேர் தான் கம்யூனிஸ்ட்ல இருந்து வெளில போகுதுன்னு. பாண்டியன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் கூட ஏதோ தனியா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், என்னைக்காவது நடக்கிற விஷயம் இல்ல. நீங்க கவனிக்கணும், அவர் தாவேகால போய் சேர்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மகேந்திரன் அவர்கள் ஒரு பெரிய தலைவராக அறியப்பட்டவர். அவர் பாருங்க முதலமைச்சர் முன்னாடி போய் சேரல. புஷி ஆனந்த் அவர்கள யாரோதான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் சில அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்க முன்னாடி போயிட்டு அவர் சேர்ந்திருந்தார். ஒருவேளை இப்படி நினைச்சிருப்பாரோ, அப்பப்போ வந்து முதலமைச்சருடன் இந்த நடிகர் இந்த நடிகை சந்தித்தார் அப்படின்னு அந்த போட்டோட வருது, நம்மளும் போய் சந்திச்சா ஜனங்க வந்து நாம எந்த படத்துல நடிச்சோம்னு ஆராய்வாங்க, அதனால முதலமைச்சர் வேண்டாம் மற்ற அமைச்சர்களே போதும் அப்படின்னு ஒரு தன்னடக்கத்தோட அவர் முடிவெடுத்திருந்தாருன்னா அதை நான் கேள்வி கேட்க முடியாது சிவா. ஆனா இங்க எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப அவர்கள் மந்திரி சபையில சேர்றதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் அழைப்பு விடுத்தார் அப்படின்றாரு. அந்த கரூர் சம்பவத்தின் போதே, இப்பவாது விடுங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டார், கரூர் சம்பவத்தின் போதே ஆதவ அர்ஜுனா அவர்களை போனில் அழைத்து நான் பேசினேன் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன் அன்றைக்கு தாவேகா கட்சி தலைவராக இருந்தவர் நம்பர் இவருக்கு இல்லையா, இல்ல இவர் போன் பண்ண அவர் எடுக்க மாட்டாரா? எதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கிட்ட பேசணும்? நான் மட்டும்தான் இங்க ஒரே அதிகார மையம், வேற பவர் சென்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட பவர் சென்டரா இருக்கு. அண்ட் இதுல கரெக்ட் சிவா, இப்பதான் எனக்கு புரியுது. அந்த இட்லி கதை தெரியுமா உங்களுக்கு? 2 இட்லிக்கு மேல ஒரு இட்லி வச்சிருந்தீங்கன்னா அத பார்த்து வந்து இதுதான் உண்மையான கம்யூனிசம் போயிருக்காரு போல. இங்க இதே ஒரு கம்யூனிஸ்ட தலைவர் சொன்னாரு, நாங்கெல்லாம் வந்து இட்லியும் ஆட்டு குழம்பும் தான் சாப்பிடுவோம், அதுதான் வந்து எங்க பாரம்பரியம்னு சொல்லியிருந்தாரு. யோசிச்சிருப்பாரு, இட்லியோட வந்து ஆட்டுக்கறி குழம்பு சாப்பிடுறோம்னு சொன்னா அப்போ அது வந்து முதலாளித்துவம். 2 இட்லிக்கு மேல வச்சிருந்தா இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க, அதுதான் உண்மையான கம்யூனிசம். அங்க போய் சேர்ந்திருக்காரு போல இருக்கு. சரி, அடுத்தது பாஜக மேல குறை சொல்லுவாங்க. அதாவது RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் மட்டும் இல்லாம டைரக்டாவே பாஜக எப்படின்னா கூட்டணி கட்சிகளை உடைச்சி அவங்க வந்து முழுங்கிருவாங்க அப்படின்னு.
இப்போ இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களா என்ன பண்ண போறாங்க? என்னங்க எங்க கட்சியில இருந்தே நீங்க வந்து எம்எல்ஏ இல்ல, அது வேற விஷயம். பட் ஸ்டில் எங்க கட்சியில ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் அவரை வந்து நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிறீங்கன்னா இது சரியில்லை. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ற விஷயத்திலே கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க? ராஜினாமா பண்றதுன்னா பண்ணிட்டு போயிட்டா அது அவங்க சுதந்திரம். ஆனா அவங்களெல்லாம் நீங்க கட்சியில சேர்க்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம்னாரு. உடனே திரும்ப அவர்கள் பக்கத்துல உட்காந்தீங்கன்னு நாங்க தடுக்கலைன்னா இன்னும் 20 பேர் ராஜினாமா பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொன்னாரு. அதிமுகல இருக்கவங்களை சேர்க்க கூடாதுன்னு சொல்லி நீங்க உங்க கட்சியில இருக்கவங்க அங்க கொண்டு போய் சேர்ந்து நிக்கிறாங்க. அதை தடுக்க துப்பு இல்ல, பக்கு இல்ல, கேள்வி கேட்க நாதி இல்ல, திராணி இல்ல. இவங்க எல்லாம் எங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. பாசக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக பாசக RSS பெற்றெடுத்த பிள்ளைகளோட இவங்க போயிட்டு கூட்டணியில் இருக்காங்க. வெக்கக்கேடு. இத விட ஒரு கேவலமான அரசியல் நிகழ்வு நீங்க பார்க்கவே முடியாது. அப்கோர்ஸ் கம்யூனிஸ்டுகள்னு வந்த பிறகு அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கும் லோவாவும் அவங்க போவாங்க. அது நம்ம பின்னாடி என்னைக்கு வருதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இந்த சோ கால்டு ஆபரேஷன் எஸ், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல சிவா. ஏன்னா இன்றைக்கு வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து எல்லாரும் அந்த பக்கம் போய் சேர்ந்து நிக்கிறாங்கன்னா ஒரே காரணம் அதிமுக திமுக ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சோகா சென்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. இனிமே இவர்களுக்கு மன்னிக்கணும். சோ இவங்க ஆபரேஷன் எஸ்ல என்ன சொல்றாங்கன்னா திமுக வந்து அதாவது உதயநிதி தலைமையில இந்த ஆபரேஷன் நடக்கிறதுல அவங்க இந்த மாதிரி கழகத்துல இருந்து திமுகல இருந்து போனவங்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அங்க உங்களுக்கு அங்க பதவி இல்ல, இங்க வாங்க. ஏன்னா இங்க வந்து எம்எல்ஏ பதவி எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்காதனால தான் அவங்க போனவங்க. இங்க வாங்க, இந்த திருப்பியும் வரப்போற தேர்தல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்லாம அமைச்சரவையும் நாங்க கேரண்டி பண்றோம். அதை தவிர ஸ்வீட் பாக்ஸஸ் அதையும் கொடுத்து அவங்களை ஈர்க்க முயற்சி பண்றதா? ஏன் இந்த முயற்சி வெற்றி பறக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க இன்னைக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். முதல்ல நான் அடித்தளத்தை அமைத்து விடுகிறேன். இனிமே திமுக அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. ஒண்ணு இல்லாம வாஷ் அவுட் ஆயிட்டாங்கன்றது அரசியல்வாதிகளுக்கு தெரிந்திருக்கின்றது. கம்யூனிஸ்டுகள் விசிகாவுக்கு தெரிந்திருக்கு. அதனாலதான் ஒட்டுக்கா கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. இனிமே இங்க சான்ஸே கிடையாது அப்படின்னு. நாளைக்கு தேர்தல் வந்தாலும் ஒண்ணுமே இல்லாத இந்த கட்சிகள் அங்க போவாங்களா? இனிமே நீங்க வந்து ஜென்மத்துக்கு ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. உங்களை நம்பி வந்து இப்பவாது ஏதோ எம்எல்ஏ பதவியாவது இருக்கு. இப்ப நான் அந்த பதவியை ராஜினாமா பண்றேன், இல்ல நான் வந்து இந்த ஆட்சி கவிழ்வதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கவுத்துடுறேன். அப்ப வந்து மறுபடியும் தேர்தல் வரும். தேர்தல் வந்தா சீட்டு கொடுப்பீங்களா தெரியாது. சரி, அப்படியே நீங்க சீட்டு கொடுக்குறீங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இல்ல காரம் பாக்ஸ் மிக்சர் பாக்ஸ் எது கொடுத்தாலுமே அடுத்தது ஜெயிக்கணும், திமுக ஆட்சிக்கு வரணும். நீங்க இந்த மாதிரி வந்து 6 மாசத்துக்குள்ள ஆட்சியை கவுத்து போட்டு அந்த சிம்பத்தி வேலையை அடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்ப பாஜக வந்து பெரும்பாலும் எந்த ஒரு ஆட்சியையும் கலைப்பது கிடையாது. நினைச்சிருந்தா அவங்க வந்து வேர்க்கு வாங்காளத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, ஊழல் இருந்தது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தது. கடைசி ஒரு 3 மாசத்துலயாவது ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து அப்ப அந்த போர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எலெக்ஷனை நடத்திருக்க முடியாது அவங்களால. எதுக்கு கடைசி நாள் வரைக்கும் அவங்களுடைய அட்டூழியத்தை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க? தேவையில்லாத ஒரு சிம்பத்தி வேவை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு இருக்க நிலைமையில நீங்க ஆட்சியை கவுத்தீங்கன்னா சுத்தம் 59வது 49வது ஒண்ணும் கிடையாது. 9 சீட்டு வருமானதே கஷ்டம். அதனால அதெல்லாம் நடக்காத காரியம். யார் என்ன பண்ணாலும் இதெல்லாம் சரி வராது. சரி, அப்படியே நீங்க வந்து தாவகால இருந்து ஒரு 10 பேர் 20 பேரை தூக்குறீங்கன்னா அதிமுக அங்க போய் ஒட்டிக்கும் தலைவா. இப்ப என்ன நிரந்தரமா இவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? நான் தான் சொன்னேன், அடுத்த ஒரு கிரைசிஸ் என்னைக்கு வருதோ அப்பதான் தெரியும் அதிமுக என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு எல்லாம் வந்து அந்த பதவி போயிடக்கூடாதுன்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. மறுபடியும் அடுத்து ஒரு கிரைசிஸ்னு வரும்போது ஒருவேளை இந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரணும்னு கூட தேவையில்லைங்க. ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வாங்க. ஏதோ சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து விட்டது 6 மாசம் கேரண்டின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தான் அடுத்த 6 மாசத்துக்கு மறுபடியும் நீங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வர முடியாது. மற்றபடி நம்பிக்கை தீர்மானம்ன்றது அரசாங்கம் கொண்டு வருவது. அதுக்கு அடுத்த நாளே கூட உங்களுக்கு சக்தி இருந்ததுன்னா எம்எல்ஏக்கள் இருந்தாங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அதுக்கு எந்த பாரும் கிடையாது. நீங்க கொக்குதல்ல வெண்ணையை வச்சுலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நேரடியாவே ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியதானே. அதனால இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. என்ன பண்ணலாம், இப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா ஒட்டுக்கா அதிமுக அந்த பக்கம் போயிடும். அதான் நடக்கும். இன்னும் தாவேகாவை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலை தான் இதெல்லாம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே,
நீங்க அதிமுக அங்க போய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, அடுத்த செய்தி என்னன்னா, இப்ப வந்து அம்பாசமுத்திரத்துல சீமான திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து பொது வேட்பாளரா நிறுத்தி, அவர வந்து சட்டசபைக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்றதா வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இதுக்கு வந்து லீட் பண்றாராம். அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப சமீபத்துல சீமான சந்திச்சு தாய்மாமன் சீர் குடுத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இத நீங்க வந்து டுபாக்கூர் நியூஸ் அப்படின்னு ஒரேடியா ஒதுக்கி விட முடியாது. ஏன்னா, இன்னைக்கு வந்து சிபிஎம் சொல்லியிருக்கு, திமுகவும், அதிமுகவும் சேர்ந்து தாவேகா அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இன்னொரு கட்சி தமிழகத்துல ஆளவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பெடுத்து அவங்க ஆதரவும் கேட்டதா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வந்து பொது வேட்பாளர் இருக்கிற செய்திங்கும்போது, அதிமுகவும், திமுகவும் ஒண்ணா வர சமயத்துல அதிமுக எப்படி போய் தாவேகாவோட ஒட்டிக்கோன்னு நீங்க சொல்றீங்க? சர்வைவல், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த பொது வேட்பாளர் அப்படின்றது நீங்க சீமான் அவர்களை விடுங்க. இத வந்து அன்புமணி அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாரு, தாவேகாவுக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு. சோ 5ஓ 6ஓ வாடவர் இதுலெல்லாம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வெளிப்படையா இல்லாட்டா கூட சரி ரைட்டு, இந்த 3 தொகுதியில நீங்க உங்க கேண்டிடேட் நிறுத்திங்க, நாங்க டம்மியா போட்டுக்கிறோம், அந்த 3ல நாங்க போட்டுக்கிறோம், நீங்க டம்மியா பண்ணிருங்க. வழக்கம் போல எடப்பாடியில ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை, ஐ மீன் அந்த நாமினேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு எது ஒண்ணா நடக்கலாம். நீங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டாலும் தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதனால டம்மி கேண்டிடேட் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி குறை சொல்ல போறாங்க போது டம்மியாவே போட்டு போறோம், இல்ல நாமினேஷன் ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு போறோம் அப்படின்னு ஏதாவது பண்ணலாம். இது சாத்தியமா இருக்கும்போது ஏன் வந்து அது அங்க போகும் அப்படின்னு கேக்குறீங்க, நல்ல கேள்வி. இது சாத்தியமாச்சுன்னா அது அவசியம் இல்லை. ஆனா இது சாத்தியமாறதுக்கு முன்னாடி நீங்க அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வரப்போற தேர்தல்ல அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நீங்க சொல்றீங்க திமுக வந்து அவங்க கிட்ட இருந்து போனவங்களை இழுத்து கொண்டு வராங்க, சரிங்க, எல்லாரும் இது மாதிரி சொல்ற மாதிரி ஆட்சி கவிழ்ந்து விடுகின்றது அப்படின்னு கூட வச்சுப்போம். மறுபடியும் தேர்தல் வருது அப்படின்னு சொன்னா அதிமுகவால அந்த தேர்தலை ஃபைட் பண்ண முடியுமா? முதல்ல கட்சியில் ஆளே கிடையாது. அண்ட் இப்பவாது வந்து எம்எல்ஏ பதவி போயிடுமே அப்படின்றதுக்காக இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் போறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சட்டசபையே கலைந்து விட்டது, இனிமே நம்ம எம்எல்ஏவே இல்லை, அதனால ஒட்டுக்கா அங்க போயிரும், விசில் நிக்கிறோம்னு போடுவாங்க. நிக்கிறதுக்கு ஆளே இல்லாம ஒரு தன்னந்தனியாக நிலைமையில அதிமுக இருக்கும். அது பெட்டரா இல்ல அங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு ஏதோ கட்சியாவது தக்க வச்சுப்போம்னு நினைக்கிறது பெட்டரா சிவா? ஏன்னா அப்படியே தேர்தல் வந்தது அப்படின்னு சொன்னா அது திமுக வெர்சஸ் தாவேகா ஃபைட்டா தான் இருக்கும். ஆமா. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இன்னும் அந்த கட்சி, ஏன்னா இப்பயே வந்து அவர் முதல்ல விஜய் சொன்ன மாதிரி வந்து ஃபைட் வந்து திமுக வர்சஸ் தாவேகா தான் நகருதுங்கிறது ரொம்ப தெளிவாயிடுச்சு. அதனால அதிமுக பிக்சர்லயே இல்ல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுவாரு? சோ இந்த பொது வேட்பாளர் இடைத்தேர்தல் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா நான் பாக்குறேன். இதுல என்ன மாதிரி இவங்க கேம் பிளே பண்றாங்க, பொது வேட்பாளரை நிறுத்துறாங்களா, அதையெல்லாம் பார்க்கணும். அடுத்தது வந்து அதுக்கு முன்னாடியே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது அப்படின்னா நீங்க அதிமுகவை தாவேகா பக்கம் புஷ் பண்றீங்கன்னு தான். அப்ப என்ன ஆகும்? அதிமுக டிமாண்ட் பண்ணலாம். ஏன்னா மறுபடியும் ஒரு தேர்தல் அப்படின் போது தாவேகாவுக்கும் அது கஷ்டம் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவு மந்திரி பதவிகள் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ணலாம். அப்போ தாவேகாவோட ஆட்சியை நிரந்தரம் பண்றது மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு புதுசா ஒரு லீஸ் ஆஃப் லைஃப் கொடுக்குறீங்க நீங்க தான் சொல்றேன். சோ யார் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்களோ தெரியல. ஒரு பிளான் பண்ணும்போது எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கணும். நமக்கு ஃபேவரா இருக்கிறத மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான் சொதப்பும். உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப வித்தியாசமான பார்வை. அது வந்து ஒரு அதிமுகவுக்கு வந்து ஒரு நல்ல விதமான பார்வையாவும் இருக்கு. நேயர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க. ஸோ இப்ப தாவேகாவோட அரசோட அந்த கவர்னன்ஸ்க்கு வருவோம். அவங்க அரசியல பத்தி பேசிட்டோம். ஸோ வெள்ளை அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில புதுசா என்ன இருக்கு அப்படின்னு வந்து அண்ணாமலை கூட இன்னைக்கு கேட்டிருக்காரு. அந்த வெள்ளை அறிக்கைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது திமுக ஆட்சியோட அவலங்கள நல்லா வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா அந்த அத தாண்டி தாவேகா அரசு என்ன குடுப்பாங்க? என்ன பண்ண போறாங்க? எப்படி சமாளிக்க போறாங்க? இது மாரி அந்த விஷயம் எல்லாம் அதுல இல்லையே. இது வெள்ளை அறிக்கைய பத்தி என்ன நினைக்கிறீங்க? தாவேகா அரசு அரசியல்ல செலுத்துற கவனத்த ஆட்சியில செலுத்துமா? அது அண்ணாமலை அவர்கள் கரெக்டா கேட்டிருந்தாரு. என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணணும் அது இது அப்படின்னு ஒரு குழு ஒண்ணு போடணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. திமுக ஆட்சியிலையும் வந்து அதுவும் உலக புகழ்பெற்ற வல்லுநர்கள் அதுல வேற நிறைய பேர் ஆரிய பார்ப்பனர்களா வேற இருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. சரி விட்டுடுப்பாங்க. அதுல இங்க வந்து அவர் ஒருத்தர் சொன்னாரு, கடன் எவ்வளவு இருந்தா அவங்களுக்கு என்ன வந்தது, நீ ஏன் கவலைப்படுற, உன்ன யாராவது கேட்டாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு போனாரு.
வெள்ளை அறிக்கை அப்படின்றது இட் ஹஸ் பிகம் ரிச்சுவல். ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி மாறுகின்றது, கட்சி மாறி வரும்போது அவங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கின்றார்கள். சரி ரைட்டு, இவ்வளவு கடன் இருக்குது, ஒட்டுமொத்தமா 13 லட்சத்து சில்லற கோடி கடன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? கடன் கடன் அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இந்த கடன் எவ்வளவு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ரகசியமா நீங்க என்ன வந்து சிஐஏ மூலமா இதெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா இவ்வளவு கடன் வச்சுட்டு போயிடறாங்க அப்படின்றீங்களா? தேர்தலும் போதே எல்லாரும் பேசின விஷயம் தானங்க இது. இதுல புதுசா என்னங்க இருக்குது? அப்போ நீங்க வந்து ஒரு பேப்பரா பிரசன்ட் பண்ணிக்கிறீங்க, இவ்வளவு கடன் இருக்குது, ரைட்டு கடன் இருக்குது. இப்ப நீங்க என்ன பண்ண? வருமானத்தை பெருக்க வேண்டும். அதுக்கு அது ஏதோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அந்த ரெவென்யூ லாஸ், பத்திரப்பதிவுத்துறை, கனிம வளங்கள் துறை, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இந்த ரெவென்யூ லாஸை தடுத்து அதன் மூலமாக வந்து நாங்க ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போறோம். சரி, கரெக்ட். அடுத்தது வரி வருவாய் ஷேர் ஆஃப் ரெவென்யூ அது குறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும், கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு நிறைய வரி வருமானங்கள் வரலாம். தொழிற்சாலைகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து திமுக ஆட்சியில ஆரம்பிச்ச விஷயங்களுக்கு இங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தது மந்திரிகளோ முதலமைச்சரோ வெளிநாடு போய் ஈர்ப்பார் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஐசிங் ஆன் த கேக் அப்படிதான் சொல்லாமே தவிர அவங்க போனதுனால மட்டும் இது வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எதுக்கு குளோபல் இன்வெஸ்டர் மீட்னு லோக்கல்ல நடத்துறீங்க நீங்க? ஒரு ஷோ ஆஃப் அவ்வளவுதான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க, அவர் போய் பண்ணிட்டு வந்தாருன்னு. இது வந்து ஒன்லி ஃபார் ஆப்டிக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே இங்க இருக்கிறதெல்லாம் அங்க போய் நிக்குதுன்னு சொல்றாங்க. பட் அது அந்த ஏஎம்சி ஆகட்டும் அதெல்லாம் வந்து திமுக ஆட்சி காலத்திலே முடிவு எடுத்தது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே டக்குன்னு ஒரு வாரத்துல முடிவு எடுத்துட்டு அங்க ப்ராஜெக்ட் அமைச்சிட்டு அவங்க போயிட்டு என்ன நடிக்கல் நாட்டுவாங்களா? அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. பட் அவங்க ஆட்சி காலத்துல ஆரம்பிச்ச விஷயங்களுக்கு நீங்க கிரெடிட் எடுத்துக்கும் போது அப்ப அவங்க ஆட்சி காலத்திலே போயிட்ட விஷயம்னா அதுக்கான நெகட்டிவ் இம்பாக்டையும் நீங்க தான் ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, இதுல வந்து அங்க இத்தனை கோடி, 1000 கோடி, எத்தனை 1000 கோடினா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? போலந்துல எவ்வளவு வந்து இம்போர்ட் பண்றாங்க, அந்த நாட்டுல எவ்வளவு இம்போர்ட் பண்றாங்க, எங்கேருந்து இம்போர்ட் பண்றாங்க? அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கு சொக்கா துணி ஏற்றுமதி பண்றதுக்கே அங்க இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தலை சுத்தி போடும். சும்மா கிடையாது. அந்த டேக் இருக்குல்ல, அதுவே பாத்தீங்கன்னா 7-8 டேக் இருக்கும். யூரோப்பியன் யூனியன்னாலுமே இந்த கண்ட்ரிக்கு இந்த கண்டிஷன், அதுக்கு ஒரு டேக், அந்த கண்ட்ரிக்கு ஒண்ணு, இவ்வளோ இருக்குது அங்க. அப்படி இருக்கச்ச பட்டாசு இஸ் கன்சிடர்ட் டு பி எ பொல்யூட்டிங் ஏஜென்ட். அது வந்து நம்ம ஊர் மாதிரி இந்த வெயில் கிடக்கிற ஊர் கிடையாதுங்க, எப்ப பார்த்தாலும் குளிரிங் கிடக்கிற ஊரு. அங்கெல்லாம் நீங்க போயிட்டு பட்டாசு வெடிச்சீங்கன்னா அப்ப அதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? சோ எங்க பண்ணணுமோ அதை பண்ணாம இப்ப இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூரோப்பியன் யூனியன் வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு டெக்ஸ்டைல் செக்டார்ல ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க. பங்களாதேஷோட டோட்டல் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 பில்லியன் சம்திங் ஏதோ சொல்றாங்க. அதோட கம்மியா தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். வேற யூரோப்பியன் யூனியனோட அந்த ரெடிமேட் கார்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட்டே வந்து மோர் தென் 250 பில்லியன் யூரோஸ். அவ்வளவு பெரிய மார்க்கெட்டை பெனிட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நாம இங்க தயாரா இருக்க வேணாமா? அவன் என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கானோ அதெல்லாம் கம்ப்ளை பண்ணணும், அந்த சர்டிபிகேட்டை வாங்கணும், அதுக்கு நம்ம நிறுவனங்களை தயார்படுத்த வேண்டும். அதெல்லாம் யாரும் கவலைப்பட்டுன்னா தெரியல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தெரியுமா, அவர் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. எத்தனைக்கும் இது நீஷ் செக்மெண்ட், அது சாதாரணதெல்லாம் கிடையாது. அவரே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு போது இப்ப சாதாரண ரெடிமேட் கார்மெண்ட் தயாரிக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த செக்டார்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் வரும், எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும். அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம அங்க பட்டாசு வாங்குறாங்க, இங்க மத்தாப்பு வாங்குறாங்க, இதெல்லாம் சரி வருமாங்க? சோ வெள்ளை அறிக்கை கொடுத்தது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப என்ன நீங்க வந்து இப்ப பட்ஜெட் போட போறாங்க, இலவசங்கள்ல கொடுத்ததுல ஒன்ன கூட நாங்க வந்து இப்ப எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்ல போறாங்களா? அப்புறம் ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுல ஓட்டு வாங்கணும். நீங்க இலவசத்துல ஏதாவது ஒன்னையாவது அறிவிச்சா மட்டும்தான் அங்க போயிட்டு நீங்க ஓட்டு கேட்க முடியும். இல்லாட்டா திமுக இதையே கையில எடுத்துப்பாங்க. சொன்னீங்களே குத்தீங்களா, இன்னும் 1000 ரூபா தானே குத்துனுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வெள்ளை அறிக்கை கொடுத்ததோட அர்த்தம் என்ன? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து சொல்லியிருக்கணும், வேணும் இவ்வளவு கடன் இருக்குதுங்க, முடியாதுங்க, அதனால கொஞ்ச நாள் பொறுத்துக்காங்க. இப்போ இந்த தமிழ்நாடுல வந்து அந்த ஓபிஎஸும் வானா என்பிஎஸும் வானா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா வானாமா அப்படின்றதுக்கு பதிலா அது முடிவெடுக்கிற வரைக்கும் இடைக்கால நிவாரணம்னு இப்போ 1ஆம் தேதியில இருந்து ரிட்டையர் ஆகிறவங்க அப்படின்னு இவ்வளவு நிவாரணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அடிஷனல் பர்டன் தானே. டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணுமா வேணாமா? இல்லங்க, ஓபிஎஸ்னால பயங்கர லாஸ்,
என்பிஎஸ். அதை நாங்க இப்படி மாடிஃபை பண்றோம். ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா வேணாமா? அப்போ சரி, கரெக்டுங்க, இவங்க வந்து புதுசுங்க, அதனால கொஞ்சம் அந்த கிரிப் வரத்துக்கு டைம் தான் ஆகும் அப்படின்னா எல்லாம் கரெக்ட் சிவா. ஆனா இது வந்து நம்ம சாதாரண ஒரு பொட்டி கடை நடத்துற மாதிரி இல்ல சிவா. இது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். இது நீங்க வந்து ஒரு பெரிய மல்டிநேஷனல் கார்பரேஷன் நடத்துறீங்க, ஒரு செவரல் பில்லியன் டாலர்ஸ் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். உங்க புள்ள அப்படியே காலேஜ்ல ஜாலியா சுத்தி நிற்கிறான், கபால் வந்து டேய் நான் வந்து ஊரெல்லாம் சுத்த போறேன், யூ டேக் ஓவர் அப்படின்ட்டு அவனை கொண்டு வந்து பொறுப்பான பதவியில உட்கார வச்சு விட்டு ஏதாவது குண்டக மண்டக பண்ணானா, அது இல்லைங்க புது பையங்க, கிரிப்புக்கு வரதுக்கு லேட் ஆகுங்க, சொல்ல முடியுமா? சோ அரசாங்கம் மக்கள் அப்படின்னும் போது அந்த டைம் ஒன்றது வந்து சரி வராது சிவா. நீங்க வந்து தாவேக அரச பத்தி இவ்வளவு பேசுறீங்க. தாவேக அரசுல வந்து அவங்க வந்து பேசுறதே இல்ல அப்படின்னு தான் நேத்து வந்து சட்டமன்றத்துல அவங்க பதாகைகளோட நுழைஞ்சு அவங்க பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, விஜய் வந்து கொளத்தூர்ல பேசினதுனால என்ன நடந்தது அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாரு. சோ தாவேக அரசு வந்து என்ன பேசணும்? சிவா, ஒரு முதலமைச்சர் பேசணும்னு எதிர்பார்க்கல. ஒடிஷால நவீன் பட்நாயக் அவர்கள், அவருக்கு வந்து அந்த தாய்மொழியே ஃப்ளூயண்டா வராதுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல தான் நிறைய பேசுவார், அவருடைய சொந்த மொழியிலேயே வந்து அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா பேச முடியாது. சரி, ரைட். இங்கிலாந்துல வந்து இங்கிலீஷே தெரியாத ஒருத்தர் வந்து கிங்கா பல வருஷம் இருந்து செத்துட்டு போனாரு பிரிட்டன்ல அப்படின்றதும் வரலாறு நமக்கு சொல்லுகின்ற பாடம். ஒரு முதலமைச்சர் அது நீங்க துண்டு சீட்டை வச்சு பேசுங்க, இல்ல வந்து A4 ஷீட்டை வச்சு பேசுங்க, பேசுறது முக்கியம் இல்ல, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அதுதான். ஒரு முதலமைச்சரோ இல்ல பிரதம மந்திரியோ பேசிக்கினே இருந்தாருன்னா வயிறு ரொம்பிருமா? அவர் பேசணும்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. ஆனா நம்ம இங்க அப்படிதான் நினைக்கிறோம். வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அமைச்சர் வந்து பார்த்தாரா, முதலமைச்சர் வேட்டி கட்டின்னு எங்க ஏரியாவெல்லாம் வந்தாரா, வேட்டி அமைச்சு கட்டின்னு அந்த கொடை பிடிச்சின்னு வருதுன்றது போட்டோ காலங்காலமா நம்ம போட்டுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன்னா, எப்பா சாமி, எம்எல்ஏ வரவானா, மந்திரி வரவானா, சிஎம் வரவானா, அதே மாதிரி எங்க வீட்டுக்குள்ள மழை பெஞ்சா தண்ணியும் வரவானா, இவ்வளவுதான் நான் கேட்கறது. ஆனா நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஐயோ வெள்ளம் வந்துச்சு, சாக்கடை தண்ணி எல்லாம் உள்ள வந்துச்சு, நாங்கெல்லாம் குழந்தை குட்டி வச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்ப எம்எல்ஏ வந்துட்டாருன்னா நமக்கு சந்தோஷப்பா, எம்எல்ஏ நேரம் வந்து பார்த்தா இருப்பா, 4 பொட்டலம் குத்தா இருப்பா, இதை வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாருப்பா, முடிஞ்சு போச்சு. இது இந்த கஷ்டம் கடைசி வரைக்கும் சுத்தினே தான் இருக்கும். அவர் பேசணும்லாம் நான் எதிர்பார்க்கலைங்க. அதோ உங்க சிஎம் கூட தான் பேசினாரு, நீங்க கூட தான் பேசினீங்க. அதாவது திமுக ஆட்சி காலத்துல வந்து தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டகால்னு கரெக்ட் பண்ணிக்கினாரு அவர், இல்ல தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு. அதனால நீங்க பேசுறீங்களா இல்ல மாத்தி மாத்தி பேசுறீங்களா, தப்பு தப்பா பேசுறீங்களா, அதெல்லாம் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க என்ன செய்யறீங்கன்றதுதான் முக்கியம். சோ அதை விட்டுட்டு பேசலன்றதே ஒரு பெரிய குறையா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் இந்த கட்சி விளங்குமா எதிர்கட்சியா? இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. நேர்களே நீங்க சொல்லுங்க, இந்த கட்சி இந்த ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு, அவங்க அரசியல்ல அதிக கவனம் செலுத்துறாங்களா, ஆட்சியில கவனம் செலுத்துறாங்களா அப்படின்னு உங்க கருத்துக்களை சொல்லுங்களேன், அது ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு முறை திரு டெய்லி பஞ்ச் அருணை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி சார், வணக்கம். வணக்கம், வணக்கம் சிவா, நன்றி.